பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூரிலிருந்து சந்தன் பேசுகிறேன். திருமண பொருத்தத்தின் உண்மையான நிகழ்வு எவ்வாறு இருக்கும்? எந்த மாரி இருக்கும்? எந்த மாரி நடக்கும்? என்பதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை நடந்த ஒரு நிகழ்வை நான் அனுபவத்தில் பார்த்த ஒரு நிகழ்வு, அனுபவத்தில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு. அதைப் பத்தி உங்களிடத்தில் இந்த பராசரன் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர். ஏன்னா, இன்றைய காலகட்டத்தில் திருமண பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணணும். அந்த திருமண பொருத்தத்தில் பார்ப்பதிலே வேறுபாடுகள் நெறைய உள்ளது என்ற ஒரு நிலைப்பாடுலாம் இருந்தது. அத பத்தி ஒரு விரிவான ஒரு விளக்கத்த சொல்றேன். இந்த வீடியோவ நீங்க பார்க்குற அனைவருக்குமே உங்களுக்கெல்லாம் ஒரு பிடிச்சிருக்கிற மாரி வீடியோ எடுத்திருப்பேன் நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு நடந்த ஒரு நிகழ்வை எடுத்து உங்களிடத்தில் நான் சொல்லும்போது, இந்த பொருத்த நிலைய எடுத்து சொல்லும்போது, நீங்க வீடியோவும் பார்த்துக்கலாம், ஆடியோவும் கேட்டுக்கலாம். அந்த மாரி ஒரு ஒரு தருணத்தில் இது அமைஞ்சிருக்கும். அனைவரும் இது பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவா தான் இருக்கும். அனைவருக்கும் பிடிக்கும். அதாவது இன்றைய இந்த ஒரு தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது, திருமணத்தில் ஒரு சந்தோஷ நிகழ்வு எப்படி இருக்கும்? என்பதற்காக தான் இந்த ஒரு வீடியோவ நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, இன்றைய காலகட்டத்தில் திருமணத்த பத்தி நாம் நினைக்கும்போது, அ ஏன்னா, அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள்லாம் வந்து திருமணத்த வந்து மிக எளிமையாக செய்தார்கள். அவங்களெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா, பெரியவங்க சொன்னா, அதுக்கு மாற்று கருத்தே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆ ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், குடும்ப உறவில் வந்து ஒரு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் பெரியவங்கள மதிச்சு ஒரு திருமணம் பண்ணிக்கூடிய காலம்லாம் நல்லா இருந்துச்சுங்க. அன்னைக்கு எந்த ஒரு அதிகமான திருமண பொருத்தங்களையும் பார்க்கலைன்னு கூட சொல்லலாம். ஆனா இன்றைய ஒரு நவீன காலம், அதாவது ஜனத்தொகை பெருகிவிட்டது. ஆண், பெண் எல்லோரும் சமமாக ஆகிவிட்டார்கள். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் வேலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை, சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை ஆயிப்போச்சு. அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்குது. அதனால இன்றைக்கு அவங்கவங்களே திருமணத்தை ஒரு தேர்வு செய்யலாம் என்பது ஒரு நிலைப்பாடுலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதனால எனக்கு புடிச்சவங்கள நான் திருமணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இருந்தாலும் குடும்பம் மூலியமா நடக்கக்கூடிய ஒரு திருமணங்கள், உறவு பலம் கூடும். உறவு பலம் பெறும். சொந்த பந்தங்கள் பலமாக இருக்கும். நட்பு வட்டாரங்களும் பலமாக இருக்கும் என்பதுதான் ஆணித்தனமான ஒரு உண்மைகள். அனுபவத்தின் உணர்ந்த உண்மைகளும் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 12 ராசி கட்டங்கள், 12 பொருத்தங்கள். இந்த 12 ராசி கட்டத்துக்கும், 12 பொருத்தங்களுக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசம் உள்ளதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு உறவை சொல்லும். அதாவது ஒரு லக்கின பாவம்னா, லக்கினம் ராசி என்றாவே அவங்க யார் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையும், அதே மாரி தனபாவம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்ப உறவை சொல்லக்கூடிய இடமும் அதான். தனஸ்தானம் இந்த மாரி இந்த 12 பாவத்துக்குள்ளேயும் 12 விஷயங்கள் புதைந்துள்ளது நண்பர்களே. ஏன்னா, இது ஒவ்வொருத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா, இதெல்லாம் எங்க நம்ம போய் உணர முடியும்னா, திருமணத்தில் மட்டும் தான் உணர முடியும். வேற எங்கேயும் உணர முடியாதுங்க. ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் கொடுப்பது, சந்தோஷம் தருவது, மகிழ்ச்சி ஏற்படுத்துவது எல்லாமே இந்த திருமண காலகட்டங்கள் மட்டுமே நடக்கும் என்றுதான் ஒரு உண்மையான ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த திருமணங்கிறது ஒரு இரு உறவுகளும் ஒரு சங்கமிக்கக்கூடிய இடம். இரு மனங்களும் சேரக்கூடிய ஒரு இடம். இந்த திருமண நிகழ்வெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நடக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இந்த திருமண உறவுங்கிறதே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுங்க. ஏன்னா திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. உண்மையிலுமே சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதோடு, இந்த பூமியில தாங்க நிச்சயிக்கப்படுது. ஏன்னா இன்னாருக்கு இன்னார் என்று கடவுள் பிறக்கும்போதே எழுதி வச்சர்றாரு. இருந்தாலும் அது எழுதி வச்சது எங்க சாத்தியமாவுது அப்படின்னு பார்த்தா, சொர்க்கத்திலேயே சாத்தியமாவுது? இல்லைங்க. நம்ம வாழக்கூடிய இந்த மண்ணில் தான். பிறந்தக்கூடிய இந்த பூமியில தான் அது நிகழ்கிறது. யார் முன்னாடி நிகழ்கிறது? ஒண்ணு தெய்வத்து முன்னாடி நிகழ்கிறது, இல்ல மக்களோட முன்னாடி ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய தன்மை. ஏன்னா, ஏன் இந்த திருமணத்த வந்து ஒரு பொதுமக்களோட அங்கீகாரத்தோட பண்ணணும்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் என்பது ஒரு ராசி கட்டத்தில் காலதேவனுக்கு 7ஆம் இடம். 12 ராசியில 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம். இந்த கலஸ்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவார். சுக்கிரன் தான் திருமணத்துக்கு உண்டான கிரகமே. ஆண், பெண் இருவரு ஜாதகத்துக்கும் சுக்கிரன் தான் திருமணத்துக்கு காரகன். அவர் தான் சுகபோகத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சிக்கெல்லாம் ஒரு தரக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர பகவான எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இவர் வந்து மன மகிழ்ச்சி தருவாரு, சந்தோஷம் தருவாரு. அ குடும்ப உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும், ஒற்றுமையும் கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன்னா யாருங்க அப்படின்னு பார்த்தா பெண் தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மகாலட்சுமிங்கிறது அந்த பெண் தான். யாரெல்லாம் தனக்கு வரக்கூடிய ஒரு பெண்ணை போற்றுகிறார்களோ, அவங்கள வந்து ஒரு மதிச்சு நடத்துகிறார்களோ, அந்த பெண் நமக்கு வந்த ஒரு மகாலட்சுமி என்று யாரெல்லாம் உணர்கிறார்களோ, அந்த குடும்பம் செல்வ செழிப்போடு, மன மகிழ்ச்சியோடு இருக்கும். ஏன்னா, ஒரு பெண் பெற்றவர்கள்
அ ஒரு பெண்ண திருமணம் கொடுக்கும்போது, பிறருக்கு தாரவாத்து குடுக்கும்போது, அதாவது தானத்திலேயே சிறந்த தானம். நம்ம அன்னதானம், கண் தானம், இரத்த தானம் இதெல்லாம் சொல்லுவோம். கன்னியாதானம் தாங்க உண்மையான தானம். அந்த உண்மையான பெண்ண தாரவாத்து குடுப்பது என்பது, அது பெண்ணை பெற்றோர்களுக்கு மட்டும் தான் அத வந்து தெரியும்னு வச்சுக்கங்க. ஏன்னா, அந்த உணர்வுகள் ஏன்னா ஒரு பெண்ண பெத்து, வளர்த்து, படிக்க வச்சு, ஆளாக்கி, அது ஒரு 20 வயசு வரைக்கும் நம்ம கூட வச்சு வளர்த்தியிருக்கிறோம். வளர்த்துன பெண்ண அடுத்த வீட்டுக்கு கட்டிக் குடுக்கும்போது, அந்த பெண் போகும்போது, அவங்கலாம் ஒரு மனதில் ஒரு ஒரு ஏக்கங்கள், ஒரு பிரிவு நிலை, இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் உண்மையான உறவுக்கு உண்டான அர்த்தத்தை அங்க தான் உணர முடியும்னு வச்சுங்களேன். ஏன்னா, அந்த பெண்ண வந்து யாரோ ஒருத்தர் தெரியாதவங்களுக்கு, அந்த பெண்ண வந்து ஒரு திருமண திருமண வைபவத்துக்கு திருமண முடிவு பண்ணி குடுப்பாங்க. ஒரு ஆணுக்கு தன் பெண்ண குடுப்பாங்க. அந்த பெண்ண குடுக்கும்போது, அந்த ஆண் வந்து அந்த பெண்ண ஒரு நல்ல முறையா வச்சு, அந்த பெண்ண வந்து பார்க்கும்போது, அந்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க. அதுக்கு நிகர் வேற நம்ம பெண்ண கட்டிக் குடுத்தோம். நம்மளையோட ஒரு நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்த மட்டும் குடுத்துட்டாங்கன்னா, அந்த குடும்பம் வந்து ஒரு உண்மையிலுமே அந்த பெண் போன இடமும் நல்லா இருக்கும். அந்த பெண் புகுந்த வீட்ல இருந்து பெருமையும் காக்கும். புகுந்த வீட்டு பெருமையும் காக்கும். வளர்ந்த வீட்டு பெருமையும் காக்குங்கிற மாரி, அதுதான் ஒரு உண்மையான குடும்ப ஒரு மகிழ்ச்சிக்கு, சந்தோஷத்துக்கு உண்டான கிரகமே சுக்கிரன் தாங்க. அந்த சுக்கிரன் தான் பெண் தாங்க. அந்த மாரி ஒரு தருணத்தை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய கிரகமாக பெண் இருக்குது. அந்த பெண்ணோட ஒரு தன்மையை இங்கே உணரக்கூடிய தன்மை யார் யார் உணருவார்கள் என்று பார்க்கும்போது, பெண்ண பெற்றவர்கள் அதிகமாக உணருவார்கள். அதுக்கப்புறம் அந்த பெண்ண கட்டுகிறவர், கணவராக வரக்கூடியவர் அந்த பெண்ணை உணர வேண்டும். அப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய மாமியார், மாமனார் என்றும் ஏன்னா தனக்கு வந்த பெண், வந்த மருமகளை நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு அன்பை வைத்து, உண்மையான ஒரு பாசத்தை வைத்து, தன் மகளைப் போல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தன் மருமகளைப் போல் பார்க்கக்கூடாது. தன் மகளைப் போல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி பார்த்துக்கிற உறவு அவங்க உறவு என்னைக்குமே ஒரு வீட்டில் ஒரு மகாலட்சுமியும், ஒரு தெய்வ கடாட்சமும், ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷமும் இல்லத்தில் என்றைக்குமே குதூகலமாக இருக்குங்க. இதுதான் உண்மையான சந்தோஷமே. இந்த சந்தோஷத்தை மறந்து நம்ம வந்து பயணிச்சோமா, அதுல வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லாத போயிருங்க. ஏன்னா, அ பெண் பிள்ளை என்பது ஒரு அனைவருக்கும் ஒரு சந்தோஷத்தை தருவது. அவங்க தாங்க நம்ம குடும்பத்தையே வந்து காக்கக்கூடியவர்கள். ஏன்னா, இந்த ராசி கட்டத்தில் 12 ராசி கட்டத்துல குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தனைக்கு சந்திரனுக்கு உச்சத்தையும், சுக்கிரனுக்கு ஆட்சியும் குடுத்துட்டாங்க. 2ஆம் இடம். அந்த குடும்பஸ்தானம் தாங்க ஜாதகத்தில் 12 பாவ கட்டங்கள், ராசி கட்டங்கள்ல 2ஆம் இடம் தாங்க அந்த குடும்ப பாவத்தில் பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. ஏன்னா, குடும்பஸ்தானத்துல வந்து சுக்கிரனுக்கு ஆட்சியும், சந்திரனுக்கு உச்சம். ஏன் சந்திரனுக்கு உச்சம் குடுத்திருக்கான்னா, தாய்மை என்ற கிரகமே சந்திரன் தான். ஒரு தாயாகும்போது அந்த பெண் உச்சமடைகிறாள் என்ற ஒரு தருவாயில அந்த பெண்ணுக்கு ஏன்னா, சுக்கிரனா இருக்கும்போது அது கன்னி பெண்ணாக இருக்கிறது. சுக்கிரனா இருக்கும்போது அந்த பெண் வந்து நல்ல ஒரு அழகாகவும், நல்ல பார்க்கறதுக்கு ஒரு லட்சணமாகவும், மகாலட்சுமி போல் காட்சியளிக்கும். ஏன்னா, சுக்கிரனே மகாலட்சுமி தான். மகாலட்சுமி போல ஒரு காட்சியளிக்கக்கூடியும், அது தாயாகும்போது சந்திரனாக மாறக்கூடிய தன்மையும், அப்ப அந்த சந்திரன் அங்க உச்சம் பெறக்கூடிய தன்மை இருக்கிறனால, அப்ப சந்திரன், சுக்கிரன் உச்சம் பெற்று குடும்பஸ்தானத்தில பெண்ணோட நிலைப்பாடு அங்க ஓங்கி நிக்கும். மகாலட்சுமியும் அங்க ஒரு சந்திரனோட அனுகிரகமும் இருக்கிறனால, குடும்பஸ்தானம் வலுப்பெறுகிறது. குடும்ப மகிழ்ச்சி பெறும் என்ற ஒரு தருவாயில, இந்த கிரகங்கள் ஒன்றுக்கொன்று சேர்க்கை பெறுதுன்னு வச்சுக்கங்களேன். இது ராசி கட்டத்திலேயே சொல்லக்கூடிய இதெல்லாம் ஒரு குடும்ப பொருத்தம்னு சொல்லு இதாங்க இந்த பொருத்தத்தில் நெறைய பொருத்தம் இருக்குது. இது கன பொருத்தம்னு சொல்லக்கூடியது குடும்ப பொருத்தம் வரும்னு வச்சுக்கங்களேன் 2ஆம் பொருத்தம். இந்த மாரி ஒரு தன்மையெல்லாம் நம்ம வந்து உணரலாம்னு திருமணத்தில் தான் உணர முடியும். அது மாரி ஒரு ஒரு பெண்ண கட்டிக்கிறவங்க, பெண்ண குடுக்குறவங்களும், அவங்களுக்குள்ள ஒரு சம்மந்தி உறவு என்று சொல்லக்கூடிய இடமே 10ஆம் இடம் தாங்க. ஏன்னா ஒருத்தர் உறவு வந்து பார்க்கும்போது சம்மந்தி உறவு. அந்த கிரகம்லாம் அதில பாதிக்காம இருந்தா, சம்மந்தியோட உறவுகள் என்னைக்குமே நல்லாருக்கும். அதே மாரி 7ஆம் இடம் கலஸ்தரம் வந்து ஒரு பாதிக்காம இருந்துச்சுன்னா, அவங்களோட உறவு முறையும் நல்லாருக்கும். குடும்பஸ்தானம் பாதிக்காம இருக்கணும். இந்த 3 பாவம் முக்கியமான பாவங்க. அதாவது 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 2ஆம் பாவம். இதெல்லாம் வந்து உறவை குறிக்கக்கூடிய பாவம், திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவம், குடும்ப பாவம். இந்த மாரி பாவங்கள 10ஆம் இடம் கர்மஸ்தான பாவம். இதெல்லாம் வந்து மாமியார், மாமனாருக்கு சொல்லக்கூடிய இடமும் 4, 10. 1, 7 1, 7 வந்து குடும்பத்த சொல்லக்கூடிய, கலஸ்தரத்த சொல்லக்கூடியது. இந்த மாரி திருமணத்தில் நெறைய ஒரு நிகழ்வுலாம் இருந்தாலும், நம்ம நடைமுறை ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வையெல்லாம் ஒரு சீர்திருத்தி பார்க்க வேண்டும். ஏன்னா, அன்னைக்கெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க. சமுதாயத்தில வந்து பிள்ளைகள் பெற்றோர்களை பேச்சு கேட்டு, பெற்றோர்கள் சொல்படி வந்து கேட்டு நடந்து திருமணம் பண்ணாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து அவங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் வந்துருச்சுங்க. ஏன்னா, இளம் பயிர் வந்து வீடு வந்து சேராதா? இளங்கன்று வந்து ஒரு அத புரிஞ்சுக்கொள்ள ஒரு தன்மை இருக்காது. சிறுவிள்ள வெள்ளாமை வீடு வந்து சேராதும்பாங்க.
ஏன்னா, அதுக்கு அந்த பக்குவ நிலை இருக்காது. அதனால தான் பெரியவங்களோட பேச்சு கேட்கும்போது அவங்களுக்கு அந்த பக்குவ நிலை வரும்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு அவங்கவங்கள ஒரு மேரேஜ் பண்ணக்கூடியவங்கலாம் அவங்கவங்க ஒரு பிரச்சனையில சந்திச்சுக்கிறாங்கன்னு ஒரு நிகழ்வுபாடலா இருக்கு. ஏன்னா, அவங்கவங்க சம்பாரிக்கிறாங்க. சம்பாரிச்சுட்டா போதுமா? அப்படிங்கிறது ஏன்னா குடும்பம் நடத்துறதுக்குன்னு ஒரு தனித்துவம் வேணுங்க. அதுக்கெல்லாம் யாரும் வகுப்பெல்லாம் எடுக்க முடியாதுங்க. வாழ்ந்து காட்டணும். ஒவ்வொரு வாழ்க்கையும் வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களோட நிலைப்பாடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது மாரி இன்றைய காலகட்டம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இல்ல. சொல்லாமயே உங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் அந்த விஷயம்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா நல்ல விஷயத்த பேசலாம்ன்னு இருக்கும்போது நம்ம இந்த மாரி விஷயத்தலாம் விடலான்னு இருக்கிறேன். அது மாரி இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்க்கும்போது, 7ஆம் இடம் கெட்டிருந்தாலும், அதிக சம்பாதிக்க வருமானத்தில இருக்கிறவங்கலாம், அவங்கவங்க ஒரு வாழ்க்கைய தீர்மானிச்சுக்கிறாங்க. தீர்மானிச்சாலும் ஒரு சில வாழ்க்கை தான் நல்லா இருக்கு. ஒரு சில வாழ்க்கை ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைய கண்டு வேற இதுக்கெல்லாம் போறாங்க. அதெல்லாம் நெறைய இதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் குடும்ப உறவும்போது அங்க பலம் பெறுங்க. குடும்ப உறவத்தில் திருமணம் பண்ணும்போது, குடும்பத்தோட சம்மதத்தோட திருமணம் பண்ணுவது, அது கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர்ன்னு சொன்னாங்க. அந்த பயிர் விளைஞ்சு வர்றதுக்கு 1000 காலம் ஆகும்னு சொன்னாங்க அன்னைக்கே. அது மாரி உடனே அது சக்சஸ் ஆகாதுங்க. வாழ்ற வாழ்க்கையில் தான் நம்மளோட வாழ்க்கை மரமாவது, அது விளைஞ்சு ஒரு ஆலமரமா நிற்பது, வேரூன்றி இருப்பது, தன்னோட வாழ்க்கையில மட்டும் தான் உணர முடியும்னு வச்சுக்கலாம். அந்த மாரி ஒவ்வொருத்தரும் வாழக்கூடிய வாழ்க்கையில் குடும்ப உறவுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதான் ஜாதகத்தில் குடும்ப பாவம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாரி திருமணத்தில் நம்ம பொருத்த நிலைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. திருமண பொருத்த நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், சிறுதீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், தேவதை பொருத்தம், நாடி பொருத்தம், மரப்பொருத்தம். ஏன்னா, இந்த நாடி பொருத்தம், மரப்பொருத்தம் அதிகம் பார்க்கறது இல்லைங்க. 10 பொருத்தம் 12 பொருத்தம் இருந்தாலும் 10 பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் குடுத்தாகணும். 10 பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் எந்தெந்த பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னு ஜாதக கட்டத்துல பார்த்தீங்கன்னா, தின பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கணுங்க. அடுத்தது கண பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். யோனிக்கு முக்கியத்துவம் குடுக்கணுங்க. ராசிக்கு முக்கியத்துவம் குடுக்கணுங்க. ரஜ்ஜுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். இந்த 5 பொருத்தம் முக்கியமான பொருத்தம்னு சாஸ்திரத்திலயும், பஞ்சாங்கத்திலயும் சொல்லி வச்சுட்டாங்க. இந்த 5 பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். இது இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாமான்னு கேள்வியில வருங்க. இந்த ஒரே நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம் திருமணம் செஞ்சா சிறப்பு என்று பார்க்கும்போது, இந்த சந்திரனோட நட்சத்திரத்த எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஆ 3 நட்சத்திரங்க சந்திரனோட நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி. இவங்கலாம் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தா திருமணம் பண்ணுவது சிறப்பை தரும் என்று சாஸ்திரத்திலும், பஞ்சாங்கத்திலும் சொல்லி வச்சுட்டாங்க. இவங்களுக்கு எந்த விதமான தோஷமும் இல்ல. இப்ப ரஜ்ஜு தட்டுனா கூட இவங்கலாம் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரத்துல. அடுத்த நட்சத்திரமா வரக்கூடியது திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசியில் வரும். இவங்க ஒரே நட்சத்திரமா இருந்தா திருமணம் பண்ணலாம். அடுத்தது மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் வரும். இவங்க ஒரே நட்சத்திரமா இருந்தா திருமணம் பண்ணலாம். அடுத்தது விசாக நட்சத்திரம் துலா ராசியிலும், விருச்சிக ராசியில் வரும். இவங்க ஒரே நட்சத்திரமா இருந்தா திருமணம் பண்ணலாம். இது மாரி இந்த 8 நட்சத்திரத்தை குடுத்திருக்காங்க. ஒரே நட்சத்திரமா இருந்தா திருமணம் பண்ணுவது உத்தமம் என்று சொல்லியிருக்காங்க. அது மாரி இந்த திருமணத்தில் நெறைய ஒரு நிலைப்பாடுகளா இருக்குதுங்க. இப்ப இந்த நட்சத்திர பொருத்தம்லாம் பார்த்து நாங்க திருமணம் செய்யறேங்க. இருந்தாலும் இப்ப ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்குதுங்கங்கிறாங்க. இப்ப நான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜோசியர்ட்ட போறாங்க. ஒருத்தர் பொருத்தம் இருக்குதுங்கிறாங்க. ஒருத்தர் பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாரி முரண்பாடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோசியர் பார்த்தீங்கன்னா, அவங்க பொருத்த நிலை இருக்குதான்னு பார்ப்பாங்க. பொருத்த நிலை அந்த ஜாதகத்துக்கு 2க்காவது பொருத்தம் இருக்குது. திருமணம் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஒரு ஜோசியர் பார்த்தீங்கன்னா, அவங்க செவ்வாய் தோஷத்துக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. செவ்வாய் தோஷம், ராகு தோஷத்துக்குலாம் முக்கியத்துவம் குடுப்பாங்க. அது நடைமுறையில வரும்போது, இவங்களுக்கு திருமணம் பண்ணி ஒரு 3 மாசம், 4 மாசம் வந்துச்சுன்னா, இது செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க. இது ராகு கேது தோஷம் இருக்குதுங்க. இந்த திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி கொஞ்சம் பெரிய பிரச்சனைய குடுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வேற ஏதாவது பார்க்கலாங்க அப்படின்னு அவங்களோட ஒப்பீனியன சொல்லுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா ஒருத்தர் பொருத்தம் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஒருத்தர் பொருத்தம் அது பார்க்க வேணாம்னு சொல்லுவாரு. இந்த மாரி ஒரு நிலைப்பாடெல்லாம் இருக்குது ஜாதகத்தில். அப்ப இன்னொரு ஜோசியர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாருன்னா, அவங்க தசா காலத்தை பார்ப்பாங்க. ஏன்னா, ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய தசா காலங்கள் இருவருக்கும் ஒரே தசா காலங்களா இருப்பது சிறப்பு இல்லை. ஒரே தசா சந்திப்பு வருவது ஒரு சிறப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மாரி திருமண பொருத்தத்தில் இந்த மாரி ஒரு சந்திப்பு நிகழ்வுலாம் வரும்போது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைய குடுக்குங்க அப்படின்னு அவங்க ஒரு இது வேண்டான்னு சொல்லுவாங்க. அது மாரி திருமணம் பொருத்தம் பார்ப்பதில ஒரே மாரி யாரும் பார்ப்பதில்லைங்க என்ன பொறுத்தளவுக்கு. நெறையா வேறுபாடுகள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் ஜாதகத்தை பார்த்து சொல்லுவார்கள். அதனால இப்ப இதுதான் கொஞ்சம் சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் ஒரு நிலை இருக்குதுங்க. என்ன பொறுத்தம்னா,
இருவருக்கும் ஆண், பெண் இருவருக்கும் இப்போ ஒரு குடும்ப உறவு பார்ப்போம். இந்த குடும்பம் நமக்கு நல்லா இருக்குது. இந்த பொண்ணுக்கு சம்மந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஆணுக்கும், பெண்ணுக்கும் பிடிச்சிருந்தா நிச்சயமா திருமணம் பண்ணலாங்க. ஏன்னா, முதல் பொருத்தம் இருக்கிறதுலயே மனப்பொருத்தம் தான் திருமணத்துக்கு ஒரு சிறந்த பொருத்தம்னு ஆ எல்லா சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்ட உண்மைகள்னு வச்சுங்களேன். இதுக்கப்புறம் தாங்க ஜாதகம், நட்சத்திர பொருத்தம், ஆ செவ்வாய் தோஷத்தோட ஒரு நிலைப்பாடு, ராகு தோஷத்தோட நிலைப்பாடுலாம் வரும்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, திருமணம் என்பது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வச்சுட்டான் அப்படின்னு சொல்ட்டாங்க. அந்த எழுதி வச்சத 2 பேரும் மனசுல வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க. மன ரீதியா சேர்ந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு குடும்ப ரீதியா சேர்த்து வைக்கிறதுல ஒரு சிறப்பை தரும்னு வச்சுக்கங்களேன். குடும்ப ரீதியா உறவு மூலியமா, மன ரீதியா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. இல்ல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பிடிச்சிருச்சு திருமணத்துல. அவங்களை வந்து குடும்ப உறவு சேர்த்து வைப்பது ஒரு சிறப்பை தரும். ஏன்னா குடும்ப உறவுன்னு பார்க்கும்போது, குடும்பம் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு தான் பண்ணுவாங்க. ஏனா தானம்னு பொண்ண குடுக்க மாட்டாங்க யாருக்குமே. ஒரு பையனா இருந்தா கூட, பெண்ணா இருந்தா கூட தனக்கு வரக்கூடிய மருமகளா இருக்கட்டும், மருமகனா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும். நல்ல மருமகளா, குடும்பம் எப்படி அப்படின்னு பார்த்து தான் திருமணம். அந்த மாரி குடும்ப உறவு பார்க்கும்போதுங்க, அது வந்து ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை குடுக்கும் ஜாதகத்துல. அதனால தான் குடும்ப உறவுகள் வந்து திருமணம் பண்ணுவது ஒரு சிறப்பை தரும்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். குடும்பம் பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைகள் நல்லா இருக்கும், விசாரிச்சு பண்ணுவாங்க அப்படின்னு தெளிவான முறையில் இருக்கும். அது மாரி ஜோசியத்தில் பல திருப்பங்கள், பொருத்தங்கள் பார்த்தாலும், ஒரு நிலைப்படி இருந்தாலும், ஆண், பெண்ணுக்கு வந்து மனப்பொருத்தம்ங்கிறது ஒரு சிறப்பான பொருத்தங்க. அந்த மனப்பொருத்தம் இருந்துட்டா, நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டா, அவங்களோட வாழ்க்கை ஆயிரங்காலத்து ஒரு பயிராக வாழக்கூடிய தன்மையும், இவங்க வாழ்க்கை பல பேத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாவும் இருக்கும். ஏன்னா, ஒவ்வொரு திருமணத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாடுகளை குறிக்கும். ஏன்னா, இன்னைக்கு நான் பார்த்த அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில பிரம்ம முகூர்த்தத்தில நடந்த திருமணங்கள், ஒரே நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20, 30 திருமணம் ஒரே நேரத்தில நடக்குதுங்க. அந்த 4:30 டூ 6க்கு கோயில்ல. கரூர் தாந்தோணிமலை அ தான் தோன்றிய மலையில் அந்த பெருமாள் தானாக தோன்றிய ஒரு பெருமாள் கோயில்ல சன்னதியில அந்த திருமண வைபவத்தை உங்கள் வீடியோ மூலியமா அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன். அனைவரும் இத பார்த்து உங்களோட கருத்தை எல்லாம் தெரிவிச்சுருங்க. ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. ஏன்னா, திருமணங்கிறது ஒரு மனிதருக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சந்தோஷமான நிகழ்வு எங்க கிடைக்குதுன்னா, ஒரு திருமண விழாக்கள் மட்டும் தாங்க சந்தோஷம் கிடைக்கும். அது யாரா இருந்தாலும், உங்களுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் ஆவலையா? பையனுக்கு கல்யாணம் ஆவலையா? திருமண விழாவுக்கு கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போயிட்டு, அதுல போனாவே உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே பொண்ண வச்சுட்டு இருந்தீங்கன்னா, பையன வச்சுட்டு இருந்தீங்கன்னா, திருமண விழாக்கு போம்போது தான் நமக்கும் பையனுக்கும் அந்த மாரி ஒரு நிகழ்வு நடக்கும். அதே மாரி ஒரு பொண்ணுக்கு துணையா போனாங்கன்னா, அவங்களுக்கு அடுத்த வருஷத்திலேயே திருமணம் நடந்துரும். மாப்பிள்ளைக்கு துணை மாப்பிள்ளை போனா அவங்களுக்கு திருமணம் நடந்துரும். இதெல்லாம் வந்து சாஸ்திரம், சம்பிரதாயம் சொல்லப்பட்ட உண்மைகள்னு வச்சுக்கங்களேன். அது மாரி அ கல்யாணம் ஆவாதவங்களா திருமண விழாக்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருவது, அதை பார்ப்பது நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நமக்கும் கூடிய விரைவில் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். ஏன்னா, இந்த ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் பல கோயிலுக்கு நீங்க பரிகாரத்துக்கு போனா கூட, அந்த பரிகாரத்தோட இந்த இந்த மாரி ஒரு நிகழ்வுக்கு போம்போது, ஒரு சொந்த பந்தத்தை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது, அவங்களுக்கு அறிமுகமாகும்போது, ஒரு உங்களுக்குள்ள ஒரு பழக்கவழக்கம் ஏற்பட்டு திருமணம் ஏன்னா அன்னைக்கெல்லாம் கோயில் திருவிழாக்கள், இந்த மாரி ஒரு விசேஷ போக்குவரத்தில் தான் திருமணமே நடந்துச்சுங்க. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் மறந்துட்டு, வேற எதுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற நிலைப்பாட்டுல போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சிறப்பில்லைங்க. இந்த மாரி நான் அனுபவத்தின் உணர்ந்த கருத்துக்களை, இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களிடத்தில் எங்களோட சொந்த கல்யாணம் இது. அந்த விழாவையும் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு மூலமாகவும் நான் பதிவிட்டிருக்கிறேன். அனைவரும் பாருங்கள், கேளுங்கள். அ இந்த ஆடியோவும் கேளுங்கள். உங்களோட கருத்தையும் இந்த சேனலில் பதிவிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே.